வணக்கம் நேயர்களே. ரொம்ப நாளாச்சு என்னடா காண்மேன்னு பார்த்தீங்களா? கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வீடு வேற மாற்றினேன். ஸோ நம்ம இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணலாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பொடித்தூவல், மீனில் கேரளா டிஷ்ஷு பொடித்தூவல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இன்றைக்கி நான் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கறிவேப்பிலை, தேங்காய் திருவல், இவ்வளோதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் இந்த மீனை எடுத்து போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு வேக விட்டுடலாம் மீனை. நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப மிளகாய்த்தூள் தேவையில்லை, காரம் ஒரு மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வேக விட்டுடலாம். இதை நல்லா வேக விட்டுட்டு, இதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம், ஒரு பேருக்கு தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். இந்த மீனுக்கு வேகிறதுக்கு அவ்வளோ டைம் தானே வேணும். வேக விட்டுடலாமா? இப்போது தண்ணி வற்றிருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுக்கிற சூடானதும் மீனோட முள்ளை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம பொடித்தூவல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் இப்படியே இப்படி பிரிச்சிங்கனாலே வந்துடுது பாருங்கள். இப்போ நடுவில் இருக்க முள்ளை எடுத்துருங்க. இதில் நிறைய பொடி முள்ளெல்லாம் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்பலாம் பொடி முள் இருக்காது, ஒரு ஓரத்தில் மாத்திரம் இருக்கும், கழுத்துக்கிட்ட. அதை மாத்திரம் நீங்கள் அது பண்ணும்போது இப்படி இப்படியே எடுத்துடலாம், பிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லா முள்ளையும் இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ எல்லா மீனையும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் இருக்க முள்ளெலாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கறிவேப்பிலையை போட்டு இந்த தேங்காவையும் போட்டுடலாம். போட்டு தேங்காய் எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கிட்டு வேணுங்க ஊற்றிக்கலாம். போட்டு இதை இப்படியே நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். அந்த தேங்காயும் நல்லா வறுந்து வர வரைக்கும் இது மாதிரி வறுத்தெடுக்க போகிறோம். அப்போ இந்த குட்டி குட்டியாக தான் முள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துட்டா போகிறோம். இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், மெதுவாக செய்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே வரணும். நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இது நீங்கள் ஐ திங்க் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம். பார்த்தீங்களா, ஒரு முள்ளை விட்டுருக்கேன், எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது ஐல மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அது அலர்ஜியாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நல்லா வறுபட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லது முறுமுறுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இதை நல்லா இப்படியே வறுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். இதில் நிறையலாம் எண்ணெய் ஊற்றலை, அந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினதில் இவ்வளோ நேரம் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கூட சுற்றி ஊற்றலாம், அவ்வளோதான். பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு சவுண்டு வருது, பொரியுது.
இப்போ உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா முருகலை இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். இது முள்ளெல்லாம் இருக்கான்னு பார்த்துருங்க. இது குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக கொடுக்கலாம், ஏன்னா முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சோம்பேறிங்க இருக்காங்க பாருங்கள், முள் எடுத்து சாப்பிட்ற சோம்பேறி படுறவங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட்டான இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம கேரளாவில் வந்து இந்த சிப்பிக்குள்ளே இருக்கும், எலம்பக்காய் சொல்லுவாங்க, அதை கூட இதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னைக்காவது இங்கே கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பொடித்தூவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடித்தூவல் ரெடி ஆயிடுச்சு. இது மீனில் பண்ணுறது. உங்களுக்கு எந்த மீனும் முள் கம்மியாக இருக்கும் அந்த மீனாக பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.